राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो उद्धव महाराज की जय। அழகான கோவர்தனம், அதில் குசும சரோவரம், சுமனச சரோவரம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ரொம்ப அழகான குசும சரோவரம். குசும அப்படின்னா வாசனையுள்ள பூக்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த குசும சரோவரத்தில் தான் நம்ம உத்தவன், அவனுடைய அழகான அந்த கோவில். உத்தவன் சாதாரண ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? புல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனமதில் சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டுக்கு ஆரிஜின், அதாவது அஸ்திவாரம் எங்கேருந்து அப்படின்னா உத்தவன் தான். பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி தர வேண்டும்னு பிரார்த்திச்சுண்டது உத்தவன் தான். அந்த உத்தவன் ரொம்ப அழகாக இந்த குசும சரோவர கரையில் தான் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு இருக்கு. நேத்தியாக சொல்லியிருந்தேன், உத்தவன் துவாரகா, பத்ரிகாசிரமம், குசும சரோவரம், இந்த 3 இடத்துல தான் அவருடைய அந்த தியானத்தினுடைய இடங்கள். இன்றைக்கும் உத்தவனை கட்டாயம் பார்க்கலாம்னா இந்த 3 இடத்துல பார்க்க முடியுன்றது பெரியவாளுடைய அனுபவம். அத்தனை விசேஷம் இந்த உத்தவனுடைய விஷயம். அந்த குசும சரோவரம், அதில் ரொம்ப அழகான லீலைகள் உண்டு. நம்ம முதல்ல அந்த கோவர்தனத்தினுடைய ஒரு பாசுரத்தை பார்ப்போம். கடுவாய் சின வெங்கன் களிற்றினுக்கு கவளமெடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாய் உறக்கையிட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர் முகந்தேறி எங்கும் குடவாய் பட நின்று மழை பொழியும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே. ஆழ்வாருடைய அமேசிங் அனுபவம். அதாவது இந்த கிருஷ்ணன் மலையை தூக்கி, நான் அன்றைக்கே சொன்னேன், ஆதிசேஷன் தலையில் பாம்பு பூமியை தாங்குறா போலேன்னு ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் என்னதான் சொன்னேன், அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் ஒரு அனுபவம், வானத்தில் உள்ளீர் வழியில் உள்ளீரேல் வழியீர் உள்ளீரேன்னு எவனாவது ஆம்பளையாக இருந்தால் வந்து தூங்குற அந்த மலையை பெரியவனுங்க மாதிரி பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி அப்படி தூக்கி நின்றார். அனுமன் கதையை சொல்லி குரங்குகளை தூங்க வைக்கக்கூடிய மந்திகள். அப்புறமா தந்தத்தை இழந்த யானை பிறைச்சந்திரனை பார்த்து தந்தம்னு நினைக்கிற அலையக்கூடிய கோவர்தனம், இப்படி தான் வர்ணிக்கிறார். அதில் சொல்கிறார், கடுவாய் சினம் வெங்கன் களிற்றினுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல, யானைக்கு சோறு கொடுப்பான், கவளம்னு சொல்லுவாள். அது என்ன பண்ணுவான்னா அவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும். அதாவது அந்த பாகனுடைய கையை விட 2 கையினால் உருட்டி ஒரு கையில் வச்சுட்டு அப்படி யானை வாயை திறக்க அது வாய்க்குள்ளே போடுவான். அவன் கையை விட பெருசாக இருக்கும். யானை பாகன் யானைக்கு கவளம் எடுக்கிறா போலே கண்ணனா பயங்கர. அது கடுவாய் சினம் வெங்கன் களிற்றினுக்கு, பயங்கரமான வாயு கோபத்தோடு இருக்கக்கூடிய தீக்ஷணமான கண்களுடைய யானைக்கு சோற்று கவலத்தை திரட்டி எடுத்து கொடுக்கின்ற யானை பாகன் போல. என்ன அனுபவம் பெரியாழ்வாரோடது. அந்த மாதிரி இந்த பையன் யானை பாகனா யாரு? கிச்சா பையன். யானை இது, அது அடுத்த விஷயம். இந்த யானைக்கான சோறு எதிரானா கோவர்தன மலையா. கை அடிவாய் உரையிட்டு, இந்த யானை பாகன் என்ன பண்ணுவான்னா கையில் கொஞ்சோண்டு எடுத்து உருட்ட முடியாது. அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு அப்படி எடுத்து அப்படியே மேலே இடது கையால் அப்படி உருட்டி 2 கை அப்படியே உள்ளுக்குள்ளேயே உருட்டி அப்புறம் வெளில கொண்டுருவான். அந்த மாதிரி இந்த கிச்சா பையன் இந்த கோவர்தன மலைக்கு கீழே அப்படி கையை விடுறானா. யானைப்பாகன் யானைக்கு கவளம் கொடுக்கறதுக்கு அந்த பாத்திரத்தில் அப்படி கையை விட்டு எடுக்கிறா போல கை அடிவாய் உரையிட்டு நன்னா அதோட கீழே வேரெல்லாம் ஓடி இருக்கும் இல்லையா, அதோட
கோவர்தன சும்மா தலைமையில இல்லையா, கீழே போய் எடுத்தாங்க. அவ்வளோ உசரமான மலை, அவ்வளவு நீளமான மலை, அவ்வளவு அகலமான மலை இல்லையா. ஸோ இத்தனை சுற்றி வர இந்த 8 கிராமத்து ஜனங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சானா, பிருந்தாவனம், கோகுலம், மதுரா விட்டுருவோம், மற்ற எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்துக்கு கிராமத்து ஜனங்கள், நந்தகாவ், எவ்வளோ கிராமங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ தாளவனம் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லா கிராமத்துலையும் இன்றைக்கி ஆட்கள் உண்டு. ஸோ இவ எல்லாரும் வந்து தாங்க. இது இல்லாமல் மாடுகளே 1 கோடி, இவங்க வீட்டு மாடே 1 கோடி. அதுக்கப்புறமா ரிஷபானுக்கு அவருக்கு ஒரு 50 லட்சம். அது இல்லாமல் உபநந்தர்கள், இத்தனை ஆட்கள் குறைவு, மாடுகள் ஜாஸ்தி, இத்தனை மாடுகள், அப்புறம் அவைகளுடைய கண்ணுக்குட்டிகள், இது எல்லாத்தையும் உள்ள இழுத்து. அப்போ எவ்வளோ வேலைக்காரா இருப்பா யோசனை பண்ணி பாருங்க. 1 கோடி மாடுகள்னா எவ்வளோ பேர் வேலைக்காரா இருப்பா. அப்போ இத்தனை பேரும் தாங்கணும், இத்தனை பேரும் தங்கிறது இடம். மலையை அப்படி கீழேந்து பேத்துடுற பறித்திட்டு வேறும் வேரடி மண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கோவர்தனத்தை அப்படி பிடுங்கி கொண்டு நின்ற மலை. அவனே தூக்கி நின்னான். யானைப்பாகன் யானைக்கு கவலம் எடுத்து அப்படி அவசரத்தை தாண்டி மேலே கொடுப்பான் இல்லையா யானை வாய்க்கு, அந்த மாதிரி அப்படி தூக்கி கொடுக்குறானா. அந்த மலை எப்பேற்பட்ட மலைன்னா, மேகம் கடல்வாய் சென்று இறங்கி கவிழ்ந்து கதுவாய் பட. அவ்வளோ மேகம் மழை கொட்டுறது, இந்த பர்ஜன்ய மேகங்கள்னு சொல்வாள். அப்போ அவ்வளவு, அதாவது அந்த மேகங்கள் கிட்ட இருக்க ஸ்டாக் கம்மியாக கடலில் போய் முகந்துண்டு வரதான். இந்த பிருந்தாவனத்தை கோகுலத்தை அழிக்கணும்னு இவன் சங்கல்பம் பண்ணிட்டான் இல்லையா இந்திரன். அதனால் மலையை தூக்கினா என்ன இல்லை, அந்த இந்த மழையில் இந்த மலை ஒன்றும் ஆகலை, போ கடல்லே தண்ணியை கொண்டு வந்து கொட்டு மேலே அப்படின்ட்டானான். உடனே இந்த மேகங்கள்லாம் கடலில் போய் நீர் முகந்துண்டு வரதான். சாதாரணமாக கடல் தண்ணி ஆவியாய் மேகங்களுக்குள்ளே போகும் நம்ம சயின்ஸ் சொல்கிறோம்னா, அதுதான் ஆழ்வார் இப்படி வர்ணிக்கிறார். இந்த மேகங்கள்ல அவ்வளவு தண்ணி சேர்ந்துருக்கான், கடல் தண்ணி எல்லாம் மேகங்களுக்குள்ளே போயிடுதான். கடலில் தர தெரியறதான். சமயத்தில் சொல்லுவோம் இல்லையா, கடல் உள்வாங்கி எடுத்துனா தர தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மேகங்கள் அவ்வளவு தண்ணீர் எடுத்து தான் கடல் தர தெரியறதான். கடலில் தர தெரியுமோ, எவ்வளோ ஆழம் இருக்கும், அந்த தர தெரியும்படியா அவ்வளவு தண்ணியும் கதுவாய்ப்பட நீர் முகந்து ஏறி எங்கும் குடம்வாய்ப்பட நின்று மழை பொழியுமா. அப்படியே குடத்தை தப தப தபன்னு இன்னைக்கெல்லாம் கிளவுட் பஸ்ட்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஒரு இடத்துல அப்படியே தப 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 தபன்னு மழை கொட்டுறது. நம்ம கேதார்நாத்தில் 2013-14 ஒன்று வந்தது இல்லையா, கிளவுட் பஸ்ட். இப்போ வயநாட்டில் கூட கொஞ்சம் மாதம் முன்னாடி அப்படியே ஒரே இடத்துல தப தபான்னு, அதாவது 1 மாதம் பொழிய வேண்டிய மழையானது 1 நாளில் பொழிஞ்சா அதுக்கு பேர் கிளவுட் பஸ்ட், மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மழை கொட்டினது இந்த கோவர்தனத்து மேலே. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிளவுட் பஸ்ட் மாதிரி மழை கொட்டிருக்கு. அதுதான் ஆழ்வார் சொல்றார், கடுவாய் சினவெங்கண் களிற்றினுக்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாயுற கையேட்டு எழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை. கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட நீர் முகந்து ஏறி எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழி. அப்படி குடத்திலே தண்ணியை கொட்டுறா மாதிரி மழை கொட்டும்படியான கோவர்தனம் என்னும் கொற்ற குடைய. என்ன அனுபவம் பாருங்க ஆழ்வாருக்கு. அது அந்த கோவர்தன லீலல் இப்படியே உக்காந்துண்டு அவர் பார்த்துட்டே இருந்தாலும் அப்படி சொல்ல முடியுமா? இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, டாப் வியூ, சைட் வியூ, லாங் வியூ, ஷார்ட் வியூ, நிறைய உண்டு. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா ட்ரோன் வியூன்னு சொல்லுவோம், மேலேந்து பறவை வியூ உண்டு, பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவோம், மேலேந்து பார்க்கறது. ஆழ்வார் மேலேந்து பார்க்குறார், சைட்லேருந்து பார்க்குறார், தூரத்துலேருந்து பார்க்குறார். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மேகத்துலேருந்து மழை எப்படி கொட்டுறது, குடத்துலேயும் தண்ணி கவுத்துற மாதிரி கொட்டுறது. கீழே என்னாச்சு, இந்த பையன் யானைக்கு கவலை எடுத்து கொடுக்குற யானைப்பாகன் மாதிரி நின்றுட்டுருக்கான். அந்த பையன் என்ன அனுபவம் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் ஊறி தலைக்கும் பொழுது அதை பற்றிய பலவிதமான ஓமைகள்லாம் வரும். இதுதான் அப்போ ராப்பகலா கோவர்தனிலேயே சிந்தனை பண்ணியிருப்பார். ஏன்னா பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் யானையெல்லாம் உண்டு. பெரியாழ்வாருடைய அந்த பரபிரம்ம தத்துவ நிர்ணயத்துக்கு
மதுரையில் கூடல் அழகர் வாசலில் தான் அவர் யானையில் அழிச்சுட்டு வரா. அப்போ தானே அவர் பல்லாண்டெல்லாம் பாடுறார். அதனால் கோவில்களில் யானைன்றது சாதாரண ஒரு விஷயம். பெரியாழ்வார் இந்த பாகவதத்தெல்லாம் வாசிப்பார். இந்த கோவர்தன விஷயம்லாம் வாசிச்சுட்டு இப்படியே யோசிச்சுட்டே போவார். அப்போன்னு பார்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை பார்க்க சாப்பாடு கொடுக்க இந்த மாதிரி தானே கண்ணனும் மலையை தூக்கினான். இது உடனே அவருக்கு அப்படி எடுக்கிறது. அதே மாதிரி மழை கொட்டுறது. ஓ இப்படி இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பயங்கர மழை இந்த வாட்டி, பா கம்மாயெல்லாம் நிறைஞ்சாச்சு, திருமுக்குளம் எல்லாம் ரொம்பியாச்சு, அப்படி மழை மலையெல்லாம் கரையும்படியான மழைன்னு இல்லையா. இதோடு அவருக்கு தோணும் அப்போ கோவர்தனை தான் கரைக்கும்படியாக தானே மழை கொட்டினா. எப்படியெல்லாம் ஒரு மைண்டு சிங்க் ஆகிறது பாருங்க. அதனால்தான் அதாவது பெரியவா சொல்வார், ஒரு கை குழந்தைக்காரி எந்த வேலை பண்ணாலும் அவள் மனசு கை குழந்தையினிடத்திலேயே சிந்தனை, அது பேக் ஆஃப் த மைண்ட் அது உட்காந்துட்டே இருக்கும். அது எடுக்கவே முடியாது அவளால். அவளா நினைச்சாலே முடியாது. தன்னை மறந்து தூங்குவா பாருங்க. அப்போ கூட ஏதான ஒரு சினுங்கல் குழந்தை சும்மா தெரியும், அதுதான் காலில் கொலுசு எல்லாம் போட்டிருக்கும், அது கொஞ்சம் கால் ஆடு அந்த சினுங்கல் சத்தத்தில் எழுந்துருவான். கொலுசு சினுங்கினா குழந்தை சினுங்கினா இல்லை. ஏன்னா அவள் மனசு முழுக்க அப்படி வியாபிச்சு கிடக்கிறது அந்த குழந்தை. அந்த மாதிரி பெரியாழ்வார் மனசு முழுக்க வியாபிச்சு கிடக்கிறது கிச்சாப்பையர். அப்பதான் இந்த அனுபவத்துக்காகத்தான் கோவர்தனத்தை நிறைய பேர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த குசும சரோவரம் சொன்னீங்க இல்லையா, வன் விஹாரி வன விஹாரின்னு பேர். இந்த குசும சரோவரம் இது நான் சொன்னேன், ராதைக்கு கண்ணன் பின்னி விட்ட இடம் அப்படின்னு சொன்னேன். ராதையுடைய தலையை அழகா பின்னலிட்டு கண்ணன் பின்னி விட்ட இடம் இந்த குசும சரோவரம். சரி, அது எப்படி திடீர்னு பின்னி விட்டுட்டானா தலைக்கு அப்படின்னா அதற்கான ஒரு கதை இருக்கு. இந்த குசும சரோவரம் வந்த கதை அவ்வளோ முக்கியமான ஒரு இடம். ஆனால் என்ன கஷ்டம்னா, என்னெல்லாம் விட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோல்டு குசும சரோவரத்தை உட்காந்து இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டே இருப்பேன். எனக்கு வேறு எங்கேயுமே போக வேண்டாம். கோவர்தன அடிவாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுவும். ராதா குண்டு ஷாம், ராதா குண்டு ஷாம் குண்டில் கூட நை இந்த இவாளெலாம் இந்த பண்டாசெல்லாம் கொஞ்சம் பைசாலாம் கேட்டுகிட்டே இருப்பாள். இந்த குசும சரோவரத்துலலாம் ஆளே இருக்க மாட்டேன், தேமேன்னு இருக்கும், ஆனந்தமாக ரசிக்கலாம். அதுவும் இந்த உத்தவர் பைட்டக்கெல்லாம் அப்படி இருக்கும். இன்னும் குசும சரோவரத்தை நான் இன்னும் முழுசாக நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னும் நான் பார்த்ததில்லை. அது நிறைய ராதாகிருஷ்ண லீலை ஓவியங்கள்லாம் உண்டு. முக்கியமான ஒரு பெரிய மகரிஷி அவரோட சமாதி அங்கே இருக்குது. இன்னி வரைக்கும் யாருக்குமே நான் போய் காட்டினது டைம் இல்லை. ஓட்டம் ஓடின்னு இருக்கேன். ஏன்னா அதை முடிச்சு நாரதம், ஏன்னா காத்தால போனோம்னா முடிச்ச சாயங்காலம் வரத்துக்குள்ள எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். இத்தனையும் வண்டியில் தான் போகணும், நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஒரு தடவையோ 2 தடவையோ நான் நடந்திருக்கேன். மேக்ஸிமம் 2 தடவை நினைக்கிறேன், அவ்வளோதான். 3 தடவையா? 2 தடவை நிச்சயமாக நடந்திருக்கேன், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். அதுக்கப்புறம்லாம் நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. நடக்கணும், போய் ரிலாக்ஸாக போய் நடந்துட்டு வரணும். வெறுமை கோவர்தன அடிவாரத்தை தங்கிண்டு இப்படி பார்க்கணும். பார்ப்போம், பகவான் நடத்தி கொடுக்கட்டும். இந்த குசும சரோவரத்தினுடைய விசேஷமான ஒரு லீலா உண்டு. சாஞ்சி உற்சவம் அப்படின்னு சொல்லுவார். சஞ்சி அப்படின்னு சொல்றது உண்டு. சாஞ்சி உற்சவம், சஞ்சி அப்படின்னு சொல்லுவா. சந்தியா தேவி, அதான் அர்த்தம். சந்தியாதேவியை பூஜை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சஞ்சி உற்சவம், சாஞ்சி உற்சவம். இந்த சாயங்காலம்ன்றோம்ல, சாயங்காலம், சந்தியா காலம் இப்படி தான் சொல்லணும். இந்த கலோக்கியில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். சாயும் காலம், கடைசியில் சாயங்காலம் ஆயிடுது. அதாவது வெயில் சாயும் காலம் அப்படிலாம் தானே அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி இது வந்து பிரஜபாஷையில் சாஞ்சியாதேவின்னு, சாஞ்சி தேவி, சந்தியாதேவி, சாஞ்சி தேவி, சாஞ்சி உற்சவம்னு பேர். இந்த உற்சவத்தை ஆரம்பித்ததே ராதா ராணி தான். இது என்ன உற்சவம்? இன்றைக்கும் நம்ம இந்த பிருந்தாவனம் இந்த பக்கத்துலலாம் அப்படி போனோம் வச்சுக்கோங்களேன். முக்கியமாக நான் வந்து இந்த நம்ம ராதா ராணியினுடைய மான் சரோவரம் உண்டு அங்கே. அதுக்கப்புறமா
பாண்டீரவனம். இந்த பாண்டீரவனத்தில் ஒரு கிணறு உண்டு, வேணுகூபம்னு பேர். அந்த வேணுகூபத்தில் தான் மத்ஸ்யாவதார மூர்த்தி ஆவிர்பவிச்சார்னு சொல்லி ஆதிவராக புராணத்திலலாம் காண கிடைக்கிறது. அந்த ஓரத்துலலாம் பார்த்தோம்னா இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, சாணத்தை வச்சு ஸ்வஸ்திக் மாதிரி போடுவாள். பிரார்த்திச்சுண்டு ஸ்வஸ்திக் போடுவாள், சத்புத்திரன் வேணும் அப்படின்லாம் சொல்லி. அதனால் அந்த பிருந்தாவனத்தில் நிறைய கோவில்களில் சாதாரண பிருந்தாவனம், பர்சானா, மதுராவில் நான் பார்த்துருக்கேனான்னு தெரில. மதுராவில் மெயின் கோவிலில் பார்த்ததில்லை, கோகுலத்தில் பார்த்துருக்கேன், தாவூஜியில் பார்த்துருக்கேன், தாளவனத்தில் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் அப்படி அந்த ஸ்வஸ்திக் போடுவோம், சாணியை வச்சுட்டு. அந்த மாதிரி இது சாஞ்சி ஆர்ட்னே பேர். இது அந்த கிராமத்து ஜனங்கள் இன்றைக்கும் பஞ்சாப், ஹரியானா, பிரஜபூமி இங்கெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. சாணியில் விதவிதமாக டிசைன்ஸ் பண்ணுறது, பண்ணிட்டு அதை பூக்களாலே அலங்காரம் பண்ணுறது. இது பேர் தான் சாஞ்சி உற்சவம்னு பேர். இன்றைக்கும் நான் அந்த பிருந்தாவனம் இங்கெல்லாம் வண்டியில் போகும்போது காமிப்பேன். பிருந்தாவனம் டு பர்சானா, பர்சானா டு இங்கெல்லாம் போகிறோமோ, வயக்காடு வழியாக போகும்பொழுது இந்த வரட்டி இருக்கும். அந்த வரட்டிலாம் அவ்வளோ பெருசு இருக்கும். நிம்ப 2 கையை வச்சா கூட பத்தாது. சரியாக இந்த ராஜஸ்தான் ஹோட்டல்லலாம் போனால் அந்த சாப்பாட்டுக்கு உள்ள ஒரு 10 கிண்ணு வச்சு ஒரு தட்டு கொடுப்பான். அம்பிட்டு பெரிய வரட்டி இருக்கும். அவ்வளோ பெருசாக சப்பாத்திலாம் நம்ம பார்க்க, அவ்வளோ பெரிய தட்டு, கிட்டத்தட்ட ஒரு முழம் இருக்கும் அந்த தட்டு. அந்த அவருடைய வட்டம், அவருடைய விட்டம் வட்டம் எல்லாமே 1 முழம் நீளம் இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் சாணியை தட்டுவார்கள். தட்டி அதை காஞ்சி அப்புறம் அதை உள்ளே அடுக்கிட்டு அதை ட்ரையான உடஞ்சி போய்டும், பூச்சி அரிச்சிடும். அதனால் சுற்றி வர சாணியினாலேயே ஒரு செவரு கட்டி அதை அடுக்கி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதை அடுக்கி வைக்கிறதே ஒரு அழகு. அப்புறம் அதை சாணியை கொண்டு அழகாக பண்ணிவிட்டு அது மேலேயும் மூடிட்டு அதில் டிசைன்ஸ் போடுவாள் அந்த லேடிஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சொல்லுவேன், இவாளுக்கு எவ்வளோ டைம் இருக்குது லைஃப்பில், சாணி சுவத்தில் கூட உட்காந்து டிசைன் போடுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு. நான் வீடியோலாம் எடுத்துருக்கேன், நான் பார்க்குறேன் வீடியோ ஃபோட்டோஸ், கேரண்டி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. அப்படி பண்ணி வச்சுருப்பா, நல்லா காயணும். அப்போ மழையில் கூட உள்ளுக்குள்ளெல்லாம் ஒன்றும் ஆகாது, பனி மழையிலலாம் ஒன்றும் ஆகாது, வெயிலையும் பொடிஞ்சு போகாது. சர்வைவல் என்ன அழகாக தெரிஞ்சிருக்க வாளுக்கு. அதாவது ஒரு 2 வரட்டி எடுத்தெல்லாம் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கே சமைச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பொறுமையாக எரியும், ஜம்முன்னு. அந்த வரட்டிலாம் எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும்னு ஆசை ஜனங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வரட்டியெல்லாம். அப்போ அவ்வளோ ஜோராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா காஞ்ச பிறகு என்றைக்கு வரட்டி வேணுமோ அது ஒரு ஓரத்தில் கதவு மாதிரி கீழ்ப்பக்கத்தில் ஓப்பன் பண்ணுவாள். அப்போ என்ன ஆகுன்னா அது ஒரு வரட்டியோ 2 வரட்டியோ எடுப்பாள். அப்போ கீழே அப்படியே போனால் டெபாசிட்டே கீழே எடுத்துகிட்டே வருவாள். சூப்பர் ஐடியா அதெல்லாம். அதுலேயே அவ்வளோ அழகாக அவள் டிசைன் போடுவாள். அப்போ இந்த உற்சவம்னா கேட்கணுமா, அதுவும் ராதா ராணி கேட்கணுமா, ஆயக்கலைகள் 64 தெரிஞ்சவள். சீதா, ராதா, ஆண்டாள், மீரா, இவாளுக்கெல்லாம் நல்லா தெரியும், அத்தனையுமே தெரியும் இவாளுக்கெல்லாம். அப்போ அந்த சாஞ்சி உற்சவத்துக்கு ராதா ராணி தான் ஆரம்பித்தா. எல்லாம் எவ்வளோ வயசுக்கு குழந்தைகள் தானே. அப்படி மண்ணில் இப்போ நம்மலாம் இந்த மணல் வீடு கட்டுவோம்ல. இப்போ நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நிறைய களிமண் கிடைக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும். இப்போல்லாம் பெருசாக நான் களிமண்லாம் ஏதோ பிள்ளையார் சதுர்த்தியும் போது நான் பார்க்குறேனே ஒழிய, நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இங்கே கடக்கால் தோண்டினான்னா அந்த வீடுக்கு அஸ்திவாரம் தோண்டினா அங்கே போய் உட்காருவோம். அந்த களிமண்ணில் ஓடி ஆடி விளையாடுவோம், வழுக்கி கடற்காலுக்குள்ளே விழுவோம். அதில் வேறு ஆள் வேறு தண்ணி இருக்கும். அப்போல்லாம் நாங்களாம் 2 அடி 3 அடி தான் இருப்போம். உள்ளே விழுந்தால் பசங்க தூக்கிறத விட்டு ஐயோயோன்னு கத்துவானுங்க, யாராவது தூக்கணும். அது வரைக்கும் உள்ளே மூழ்கினவன் கத்திலே கிடப்பான். ஜாலியாக இருக்கும் வச்சுக்கோங்க. அதுலேயே அப்புறம் அந்த செவரு கட்டிடுப்பா, கடைக்கால் செவரு, அதில் ஓடி 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 அது அந்த அந்த செவத்து மேலேயே ஓடணும், உள்ள மண்ணில் இறங்கப்படாது. அதில் விழுவோம், முட்டியை பேத்துப்போம். அதுக்கப்புறம் கட்டடம் எழும்போது துரத்தி விட்ருவாங்களே எங்களை. அப்படியே என்ன பண்ணுவோம், அங்கே போய் உட்காந்து சாக் பீஸ் ஏதாவது கிரிக்கிட்டு வருவோம். ஆனும் ஒன்று பண்ணுவோம். அதனால இந்த காலத்து குழந்தைகள்லாம் பைசா கொடுத்து போய் மாலில் போய் விளையாடுறதுனா வைத்திருச்சலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நடாது அப்படின்னு தான் தோன்றது. இங்கே இருக்கிறது அட்வென்ச்சர் பார்க்கு, தீம் பார்க்கெலாம் சின்ன வயசு மரத்து மேலே ஏறுவோம், குதிப்போம், எல்லா அட்வென்ச்சர்ஸும் பண்ணுவோம். இந்த சாஞ்சி உற்சவம்
ஸோ ராதாராணி இந்த சாணத்தை வச்சு விதவிதமான டிசைன்லாம் போட்டு சந்தியாதேவியை உபாசிக்கிறத கோதூளி நேரம்னு சொல்லுவாங்க. மாடுகள் மேய்ச்சல் முடிஞ்சுட்டு சந்தியா வேலை வீட்டுக்கு வரும் இல்லையா, அந்த டைமில் இதை பண்ணுவார்கள் அவர்கள் கோதூளி சமயத்தில். ஒன்று இதெல்லாம் காத்தாலே மேய்ஞ்சிருக்குல்ல, போகும்போது ஆந்தே சாணம் போட்டுகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ அந்த சாணத்தை எடுத்து அப்படியே அழகாக அங்கே டிசைன் பண்ணலாம். வீட்டில் வேறு மாடுகள் உண்டு. ஸோ செவுத்துலையோ தரையிலையோ அழகாக சாணத்தை வச்சு மொழிகிட்டு அந்த சாணத்தை வச்சு ஒட்டி அதில் டிசைன்லாம் பண்ணி பூக்கள்லாம் வச்சு, நம்ம ஊரில் மார்கழியில் வந்து இந்த சாணி உருண்டையை வச்சு அது மேலே பூசணி பூ வைக்கிற மாதிரி. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நாங்கள் மாயாப்பூர் போகும்பொழுது அந்த கங்கை கரையில் அந்த களிமண் இருந்தது. அதை எடுத்து ஒவ்வொரு என்னெல்லாமோ பாம்பு மாதிரி டிசைன் பண்ணி, கதை மாதிரி டிசைன் பண்ணி, இப்போ நினச்சா பரவாயில்ல, நமக்கு தெரியாமலே ராதாராணி விளையாடு. ஆனால் சத்தியமாக சாணி வச்சு பண்ணியிருப்போமான்னு டவுட்டு தான். ஆனால் மணலை வச்சு பண்ணி ஒவ்வொரு தலையில் என்னமோலாம் வச்சு நிஜமாவே அது ஒரு அழகாக ஆச்சு. ஒரு 20 வருஷம் இருக்கும், 2008 ஆச்சு, 17 வருஷம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் மாயாப்பூர் போகவே இல்லை. அப்போ இந்த சாஞ்சி உற்சவம் இல்லாட்டி சஞ்சி உற்சவம் அப்படின்னு பேர். அதில் அவ்வளோ அழகாக ராதாராணி கோபிகைகள்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடுவாள். முக்கியமாக அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு இந்த சஞ்சி உற்சவம் பண்ணுறான். அதாவது சில இடங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சாரதா நவராத்திரி வருது இல்லையா, அந்த நவராத்திரி பொழுது ஆரம்பித்து ஒரு 15 நாளைக்கு மாலை பட்சம், அந்த சமயத்தில் மாலை பட்சம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நவராத்திரி வருது இல்லையா, அப்போதுலேருந்து இப்படி பண்ணுவார்கள். அது முடிச்சு அப்புறம் பின்னாடி இது வந்துடுமே, தசரா பின்னாடியே நம்ம தீபாவளி வந்துடும். ஸோ அவளுக்கு கார்த்திகையோட வந்துடுமே. அப்போ நம்ம கார்த்திகை தானே யசோதை கண்ணனை கட்டி போட்டான், தாமோதர மாதம் அப்படின்னு பேர். நமக்கு தீபாவளி சமயத்தில் தீபாவளி அன்னைக்கு தான் யசோதை கிருஷ்ணனை கட்டி போட்டான். அவளுக்கு இப்போ கார்த்திகை வந்துடும், நமக்கு அப்போ ஐப்பசி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சாஞ்சி உற்சவம். ஸோ பர்சானாவில் பார்க்குறா ராதாராணி. இல்லை என்னென்னா, அந்த ஸ்திரீ குழந்தைகள் யார் நிறைய பூ வச்சு அலங்காரம் பண்ணுறான்னு போட்டி இருக்கத்தானே செய்யும். ஸோ எல்லாம் பார்க்க ராதாராணி போகிறதுக்குள்ளே எல்லா பக்கத்துலேயும் பூ எல்லாரும் பிரிச்சுட்டான். இந்த பிள்ளையார் சதுர்த்தி சமயத்தில் போனால் எருக்கம்பூவே கிடைக்காது. ஊரெல்லாம் அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் சீன்றதுக்கு ஆள் இருக்காது. ஒன்றும் வேண்டாம், இப்போ எங்கள் ஆற்றுக்கு எதிர்க்கையே ஃப்ளாட்டுக்கு எதிர்க்க ஒரு காலி கிரவுண்டு உண்டு, அதில் அவ்வளோ எருக்கஞ்செடி உண்டு. பூ பிரிக்கிறத விட்டுருவோம். ரத சப்தமிக்கு காத்தால முன்னாடி நாள் காத்தால வரைக்கும் ஒரு ஆள் சீண்ட மாட்டான். சரி, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கா போகலான்னு பார்த்தா மரமே இருக்காதுங்க, எங்கேருந்தோ வந்து பிரிச்சுன்னு போயிருப்பான். அதிசயமாக இருக்கும். அந்த மாதிரி தானே. ஸோ ராதாராணி பூக்கள்லாம் பிரிக்கலாம் பார்த்தா எங்கேயுமே பூக்களே இல்லை. அப்போ உடனே லலிதா விசாகா அதெல்லாம் ராதகாவோட கூட்டமாச்சு. அது லலிதா சொல்கிறத ராதா கேட்டே தீருவா. லலிதாவை மீறி ராதாவோ கணவன், ஏன்னா லலிதா தான் பெரிய செக்யூரிட்டி கார்டு ராதாவுக்கு. கிருஷ்ணனே பயப்படுவான் லலிதா கிட்ட. அதனால் ரொம்ப மரியாதை உண்டு லலிதா மேலே கிருஷ்ணனுக்கு. பயங்கர செக்யூரிட்டி கார்டு. கிருஷ்ணனெல்லாம் பிடிச்சி வாங்கி விட்டுருவா. நிறைய இடங்களில் பார்க்கணும். இப்போ பாவம் இந்த பிரஜலியால் உண்டு. லலிதாலாம் கிருஷ்ணன் கையை முறுக்கி பின்னாடி வச்சு நில்லடா பயல அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி விட்டுருவா. அப்போ லலிதா அவ்வளோ பெரியவள், அவள் சொன்னா, நம்ம ஒன்று பண்ணலாண்டி, குசுமவனம் போய் பூ பறிக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லியாச்சு. உடனேயே சரின்னு சொல்லிட்டு சில இடத்துல ராதாராணியே சொன்னாள் அப்படின்னு இருக்கு. ராதாராணியே லலிதா, விசாகா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கோபிகைகள்லாம் சரின்னு ராதாராணி கிட்ட. பர்சானாலேருந்து அவள் வருவா இல்லையா. இந்த விஷயம் வந்து அழகாக கோப பசங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ராதாராணி பர்சானா பக்கத்தில் தான் நந்தகாவ். அந்த நந்தகாவில் இருக்க பசங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு கொடுத்து கோபிகள் கிட்ட அவ்வளோ அழகா. அப்போ ஜோரா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே கோபர்கள்லாம் கண்ணன்கிட்ட சொன்னான், கிருஷ்ணா, இந்த கோபிகைகள் எல்லாம் பூ பறிக்கிறதுக்காக குசும வனத்துக்கு வராலாம். அப்போ அங்கே சரோவரம் கிடையாது, குசும வனம் தான் இருந்தது. சரோவரம் வந்த கதை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். குசும வனம் வரா. நாம் என்ன பண்ணால், இன்றைக்கி மாடுகள் கன்றுகள்லாம் மேய்ச்சுண்டு அந்த பக்கம் போனோம்னா
இவாளை நன்னா பழி வாங்கலாம், அழ விடலாம் அந்த பொம்பளை பசங்களை அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இந்த பசங்கள்லாம் சொன்னா கிருஷ்ணன் பார்த்தான், சாச்சா அது தப்பு, அது சொல்ல மாட்டானுங்க நல்லவன், இவனா படுத்தினா தான் உண்டு. உடனே கண்ணன் சொன்னான், அப்படியாடா எனக்கு என்ன கொஞ்சம் இன்றைக்கி உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க ஓடான்ட்டு. ஆனால் அவனுக்கு தெரியும் கண்ணன் இல்லாமல் இந்த பசங்க அவ்வளோ தூரம் போக மாட்டானுங்க. என்னோட அரக்கன் வந்துவிட்டான், அசுரன் வந்துவிட்டான்னா மாட்டின்ட்டோம்னா கஷ்டம். இந்த பையன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். கண்ணன் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனை தூரம் வேணால் போகலாம், எத்தனை உயரம் வேணாலும் போகலாம். இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம், இந்த எங்கேயாவது ஸ்டேஷன்லேயோ எங்கேயோ இல்லாட்டி வீட்டிலேயே பிளாட்ஃபார்மில் எங்கேயா நடந்துட்டு இருக்கும், பார்க்கில் நடக்கும். அம்மா அப்பா பின்னாடி வரான்னு கையை அப்படி பின்னாடி கட்டிட்டு திமுறாக நடக்கும். ஆனால் அப்பா திரும்பி பார்த்துக்கோ, அப்பா அம்மா பின்னாடி வராளான்னு ஒரு கேரண்டி இருக்கணும். இல்லைன்னா டோக்கன் யாரோ புதுசாக யாரோ மூணாவது மனுஷன் வந்துட்டோன்னா ஓடி அந்த அப்பா அம்மாட்ட வந்து அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், அதை தாண்டி போகாது. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கண்ணன் இல்லாமல் அவ்வளோ தூரம் போக மாட்டான் தெரியும், அவனுக்கு அதான் வேணும். ஏன்னா இவன் தனியாக போகணும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. இது கேட்ட கேள்விக்கான முழு விடை இன்றைக்கும் சொல்ல, நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो कुसुम वन की जय, जय बोलो वन विहारी की जय. राधे कृष्णा.